அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளாரின் வரிகள். படமாட்டேன், துயர் சிறிதும் படமாட்டேன், பயப்படவும் மாட்டேன். எந்த தைரியத்தில் இப்படி சொல்கிறாரு? அவர் கடவுள்கிட்டே சொல்கிறாரு. காரணம், நும் பதத்துணையே பிடித்தேன். உன்னுடைய திருவடிகளை பிடிச்சிருக்கிறனே பரம்பொருளே, இதுக்கு மேலே எனக்கு எப்படி பயம் இருக்கும்? அவர் கடவுள்கிட்ட எவ்வளவு உரிமையாக பேசுகிறாரு தெரியுமா? கேட்குறாரு, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். அது மட்டுமில்லை, சொல்கிறாரு, மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். இவ்வளவு உரிமை, இவ்வளவு அன்பு, இவ்வளவு முறையிடுதல், அதிகாரம் பண்ணுறது, கெஞ்சி கொஞ்சி குழைந்து விழைந்து ஆசையோட கோபத்தோட எல்லா விதமான உணர்ச்சிகளோடையும் அவர் கடவுளோட நேருக்கு நேர் பேசியதற்கு காரணம் அவருக்கு கடவுள் மேலே இருந்த அளப்பரிய அன்பு, அளக்க முடியாத அன்பு. அவர் சொல்கிறாரு, கடவுளும் அன்பும் ஒன்று தான் அப்படின்ட்டு. எப்படி? அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, கடவுளை மலைன்றார். அன்பெனும் குடில் புகும் அரசே, ஒரு சின்ன குடிசையில் ஒரு பெரிய அரசர் வருவது போல. வலைக்கு உட்படும் பரம்பொருளே, அன்பெரும் கரத்தமர் அமுதே, என் கையில் இருக்கிற அமுதம் அது ரொம்ப தூரத்தில் இல்லை, எனக்கு நெருக்கமானது அப்படி சொல்கிறாரு. கடத்துள் அடங்கிடும் கடல் அப்படி சொல்கிறார். கடைசியில் சொல்கிறாரு, அன்புருவாம் பரசிவமே. இப்படிலாம் சொல்கிறவர் கடவுள்கிட்ட என்ன சொல்கிறாரு? வாழையடி வாழையென வந்த திரு கூட்ட மரபினில் யான் ஒருவனன்றோ வகையறியேன். இந்த ஏழைப்படும் பாடுனக்கு திருவுளச் சம்மதமோ, இது தகுமோ, இது முறையோ, இது தர்மம் தானோ? கடவுள்கிட்டே எப்படி கேட்குறாரு? அன்பு உச்சத்தில் இருக்கும் பொழுது கடவுள் அந்நியமானவர் அல்ல. இதை உணர்ந்தவர் வள்ளல் பெருமான். அவருடைய பாடல்களை படித்து அந்த உணர்வை பெறுவதற்கு நமக்கு இப்பொழுது அவர் கொடுத்திருப்பது திருவருட்பா. இந்த திருவருட்பாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பாடல்களை படித்து ரசித்து அதை முழுமையாக உணர்ந்து நம் ஆன்மீக பாதையை சீர் செய்து கொள்வதற்கு சின்மயா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் மூலம் ஒரு வெபினார் நடத்த உள்ளது. இந்த வகுப்பில் அனைவரும் கலந்து பயன்பெறுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.